வணக்கம் நண்பர்களே. நம்ம வாழ்க்கையில் சில கதைகள் கேட்கிறதுக்காக இல்ல, அதை உணரணும், அதை வாழணும். அப்படிப்பட்ட ஒரு கதைதான் இன்று நாம பார்க்க போறோம். ஒரு மனிதன் எப்படி ஒரு கடவுளாக மதிக்கப்படுகிறார், ஒரு ராஜகுமாரன் எப்படி உலகத்துக்கே ஒரு முன்மாதிரி ஆகிறார், ஒரு வாழ்க்கை எப்படி தர்மத்துக்கு ஒரு அடையாளமாக மாறுகிறது. இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் ஒரே ஒரு பெயர்: ராமர். இன்று நாம் பார்க்க போவது அவருடைய பிறப்பு மட்டுமில்ல, அவருடைய முழு வாழ்க்கை, அவர் எடுத்த முடிவுகள், அவர் எதிர்கொண்ட சோதனைகள். ஏன் ராமநவமி கொண்டாடப்படுகிறது? அந்த நாளின் முக்கியத்துவம் என்ன? அந்த ஒரு நாள் உலக வரலாற்றையே எப்படி மாற்றியது? இந்த வீடியோவில் நாம் ராமாயணத்தை ஒரு கதையாக மட்டும் பார்க்க மாட்டோம், ஒரு பயணம் மாதிரி பார்க்க போகிறோம். அயோத்தி முதல் லங்கா வரை, மனிதன் முதல் மகாத்மா வரை, ராமர் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தம் என்ன என்பதை நாம சேர்ந்து புரிந்து கொள்ளப் போகிறோம். அதனால் இந்த வீடியோவை முழுவதும் பாருங்க. ஏன்னா இது ஒரு கதை இல்லை, இது வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டி. இப்போ நம்ம பயணம் ஆரம்பிக்கலாமா? ராமர் அவதாரத்தின் பின்னணி. இந்த உலகத்தில் ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். அப்படியே ராமர் அவதாரத்துக்கும் ஒரு பெரிய பின்னணி இருக்கு. ஒரு காலத்தில் அதர்மம் உலகத்தையே சூழ்ந்திருந்தது. அநியாயம், அகம்பாவம் மனிதர்களின் வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருந்தது. அதற்கு காரணம் ஒரே ஒரு மனிதன்: ராவணன். ராவணன் ஒரு சாதாரண அசுரன் இல்ல, அவன் மிகப்பெரிய ஞானி. வேதங்கள் எல்லாம் தெரிந்தும் சிவபெருமான் மீது மிகுந்த பக்தி கொண்டவன். ஆனால் அவனுடைய ஒரே குறை அகம்பாவம். அவன் பெற்ற வரங்கள் அவனை இன்னும் ஆணவமாக மாற்றியது. தேவர்கள் கூட அவனை வெல்ல முடியாத நிலை. அதனால் அனைத்து தேவர்களும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தார்கள். அவர்கள் எல்லாம் போய் மகாவிஷ்ணுவிடம் வேண்டிக் கொண்டார்கள். பிரபு, இந்த உலகத்தை காப்பாற்ற வேண்டும், ராவணனின் அத்துமீறலை நிறுத்த வேண்டும். அப்போது விஷ்ணு சிரித்தார். ஒரு ஆழமான தீர்மானம் எடுத்தார். நான் மனிதராக பிறக்கிறேன். ஏன் மனிதராக? ஏன்னா ராவணன் பெற்றிருந்த வரம் என்னவென்றால், தேவர்கள், அசுரர்கள் யாராலும் அவனை கொல்ல முடியாது. ஆனா ஒரு மனிதனை அவன் கணக்கிலேயே எடுத்துக்கொள்ளவில்லை. அதுதான் அவன் தவறு. அந்த தவறை பயன்படுத்தி விஷ்ணு ராமராக அவதாரம் எடுக்க முடிவு செய்தார். அந்த ஒரு முடிவு உலகத்தின் விதியை மாற்றியது. இனி ஒரு கடவுள் மனிதராக வந்து எப்படி தர்மத்தை நிலைநாட்டினார், அதுதான் நம்ம அடுத்த பயணம். தசரதன் மற்றும் யாகம். அயோத்தி என்ற மகத்தான ராஜ்யத்தில் ஒரு நேர்மையான, வீரமான அரசர் ஆட்சி செய்தார். தசரதன், அவருக்கு எல்லாமே இருந்தது: பெரிய ராஜ்யம், பெரிய புகழ், அன்பான மக்கள். ஆனா அவருடைய மனசில் ஒரு பெரிய வலி. அவருக்கு பிள்ளை இல்ல. ஒரு ராஜாவுக்கு, அதுவும் வயது ஆகிக் கொண்டிருக்கும்போது அடுத்த வாரிசு இல்லாதது, அது ஒரு பயம், ஒரு கவலை, ஒரு துயரம். அந்த துயரத்தில் தசரதன் ஒரு முடிவு எடுத்தார். எனக்கு ஒரு மகன் வேண்டும், என் ராஜ்யத்துக்கும் ஒரு வாரிசு வேண்டும். அதற்காக அவர் ஒரு பெரிய யாகம் செய்ய முடிவு செய்தார். அந்த யாகம் புத்திர காமேஷ்டி யாகம். இந்த யாகத்தை நடத்த ஒரு பெரிய முனிவர் அழைக்கப்பட்டார். ரிஷஸ்ரிங்கர் யாகம் ஆரம்பமானது. வேத மந்திரங்கள் முழங்கின. அந்த சூழ்நிலை ஒரு தெய்வீக ஆற்றலால் நிரம்பியது. யாகம் முடிவில் ஒரு அதிசயம் நடந்தது. அக்னி தேவன் தோன்றினார். அவர் ஒரு பானையை தந்தார். இந்த பாயசத்தை உங்கள் மனைவிகளுக்கு கொடுங்கள், உங்களுக்கு மகன்கள் பிறப்பார்கள். தசரதன் மகிழ்ச்சியில் மிதந்தார். அந்த பாயசத்தை அவர் தனது மனைவிகளான கௌசல்யா, கைகேயி, சுமித்ரா அவர்களுக்கு பகிர்ந்தார். அந்த ஒரு தருணம் ஒரு குடும்பத்தையே இல்ல, உலக வரலாற்றையே மாற்றப் போகிறது. ஏன்னா அதன் பிறகுதான் ராமர் இந்த பூமியில் பிறக்கப் போகிறார். இது சாதாரண பிறப்பு இல்லை, ஒரு அவதாரத்தின் தொடக்கம். ராமர் பிறப்பு. அந்த இரவு அயோத்தி நகரம் தூங்கிக் கொண்டிருந்தது. ஆனா அந்த அமைதிக்குள் ஒரு அதிசயம் உருவாகிக் கொண்டிருந்தது. பல வருடங்களாக காத்திருந்த ஒரு ஆசை, ஒரு தந்தையின் கனவு, ஒரு ராஜ்யத்தின் எதிர்பார்ப்பு, அனைத்தும் அந்த ஒரு நொடியில் சேரப்போகிறது. சித்திரை மாதம், நவமி திதி, புனர்பூசம் நட்சத்திரம். அந்த நேரம் வானத்தில் ஒரு விசேஷமான ஒளி, காற்றில் ஒரு தெய்வீக வாசனை. அந்த புண்ணிய தருணத்தில் ராமர் இந்த பூமியில் அவதரித்தார். அவர் ஒரு குழந்தை மாதிரி இருந்தாலும் அவர் உள்ளே இருந்தது ஒரு கடவுள். அவரை பார்த்தவுடனே அந்த அறை முழுவதும் ஒளியால் நிரம்பியது. அவருடைய தாய் கௌசல்யா அந்த குழந்தையை தழுவிக் கொண்டபோது அவள் இதயம் நிறைந்தது. அந்த நேரத்தில் ஒரு தாயின் மகிழ்ச்சி மட்டுமில்ல,
உலகத்தின் மகிழ்ச்சி. அந்த பிறப்பு ஒரு குடும்பத்தை மட்டும் மாற்றவில்லை. தர்மத்தின் வருகை, நியாயத்தின் தொடக்கம். அந்த ஒரு குழந்தை ஒரு நாள் ராவணன் போன்ற அகம்பாவத்தை அழிக்கப் போகிறார். அந்த நாள்தான் நாம் இன்று கொண்டாடும் ராம நவமி. சில பிறப்புகள் சாதாரணம், சில பிறப்புகள் வரலாறு. ஆனா ராமர் பிறப்பு, அது ஒரு யுகத்தின் தொடக்கம். ராமர் பால்யம். ஒரு தெய்வீக பிறப்புக்கு பிறகு அடுத்ததாக என்ன வரும்? ஒரு அழகான வளர்ச்சி. ராமர் சிறுவயதிலிருந்தே மற்ற குழந்தைகளுக்கு மாறானவர். அவர் சிரித்தால் அது ஒரு சாதாரண சிரிப்பு இல்லை, மனசுக்கு அமைதி தரும் சிரிப்பு. அவர் நடந்தால் அது ஒரு சாதாரண நடையில்லை, ஒரு ராஜகுமாரனின் கம்பீரம். அவருடைய தந்தை தசரதன் அவரை பார்த்து பெருமைப்பட்டார். அவருடைய தாய் கௌசல்யா அவரை பார்த்து மகிழ்ச்சியில் மூழ்கினார். அவருடன் வளர்ந்தவர்கள் லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்னன். அவர்களில் லக்ஷ்மணன் மட்டும் ராமரை ஒரு சகோதரன் மாதிரி பார்க்கவில்லை, ஒரு தெய்வம் மாதிரி பார்த்தான். எப்போதும் ராமருடன் நிழல் போல இருந்தான். ராமர் வளர வளர அவருடைய குணங்கள் வெளிப்பட ஆரம்பித்தது. கருணை, அமைதி, தர்மம். ஒரு சிறுவனாக இருந்தாலும் அவர் யாரையும் காயப்படுத்த மாட்டார், எல்லோரையும் மதிப்பார். அவருடைய கல்வி ஆரம்பமானது. அவர் கற்றது வெறும் ஆயுத பயிற்சி மட்டுமில்லை, வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்பதையும். அந்த வயதிலேயே அவர் ஒரு விஷயம் புரிந்து கொண்டார்: எப்போதும் உண்மையை பின்பற்று. அயோத்தி மக்கள் எல்லாம் ராமரை பார்த்து மகிழ்ந்தார்கள். இந்த குழந்தைதான் நம்ம நாட்டின் எதிர்காலம். ஆனா அந்த அமைதியான வாழ்க்கை ஒரு நாள் மாறப்போகிறது. ஒரு முனிவர் வருகிறார், ஒரு அழைப்பு வருகிறது. விஸ்வாமித்திரர். அந்த ஒரு வருகை ராமரின் வாழ்க்கையை முழுவதும் மாற்றப் போகிறது. சீதா கல்யாணம். ஒரு பக்கம் ராமர் தனது வாழ்க்கையின் முதல் பயணத்தில் இருக்கிறார். மற்றொரு பக்கம் ஒரு இளவரசி அவளுடைய விதியை காத்திருக்கிறாள். சீதா அவள் சாதாரண பெண் இல்லை. அவள் பிறந்ததே ஒரு அதிசயம், பூமியிலிருந்து கிடைத்த தெய்வீக வரம். அவளுடைய தந்தை ஜனகர் ஒரு பெரிய சவால் வைத்தார்: இந்த உலகத்தில் யாரால் சிவபெருமானின் விலை தூக்க முடியும்? அவரே என் மகளை மணப்பார். அந்த வில் சாதாரண ஆயுதமில்லை, சிவபெருமானுடைய தெய்வீக வில். பல அரசர்கள் வந்தார்கள், மிகுந்த வீரர்கள் முயற்சி செய்தார்கள். ஆனா அந்த விலை யாராலும் அசைக்கக்கூட முடியவில்லை. அந்த நேரத்தில் அங்கு வந்தார் ராமர். அவரை பார்த்தவுடனே சீதாவின் மனம் அமைதியாகியது. இவர்தான். ராமர் மெதுவாக அந்த விலை நோக்கி சென்றார். அவருடைய முகத்தில் பயமில்லை, அமைதி மட்டும். அவர் அந்த விலை தூக்கினார். ஒரே நொடியில் உடைத்தார். அந்த சத்தம் ஒரு வில் உடைந்த சத்தம் மட்டுமில்லை, ஒரு விதி முடிவு செய்யப்பட்ட சத்தம். அந்த தருணத்தில் சீதா தனது மாலை எடுத்து ராமருக்கு அணிவித்தாள். அது ஒரு கல்யாணம் மட்டுமில்லை, தர்மம் பிளஸ் பாவித்திரம் சேர்ந்த இணைவு. அந்த நாள் தேவர்கள் கூட வந்து ஆசீர்வதித்தார்கள். சில கல்யாணங்கள் இரண்டு மனிதர்களை இணைக்கும். ஆனா ராமர் சீதை கல்யாணம், அது ஒரு லட்சிய வாழ்க்கையின் தொடக்கம். ராமர் வனவாசம். அனைத்தும் நன்றாக போய்க் கொண்டிருந்தது. அயோத்தி மகிழ்ச்சியில் இருந்தது. ஒரு பெரிய நாள் வரப்போகிறது, ராமர் பட்டாபிஷேகம். ஆனா விதி வேறொரு முடிவு எடுத்திருந்தது. அரண்மனையில் ஒரு மனம் மாறுகிறது. கைகேயி, அவள் ஒரு நாள் தசரதனிடம் கேட்ட வரம் இப்போது நினைவுக்கு வந்தது. என் மகன் அரசனாக வேண்டும், ராமர் வனவாசம் போக வேண்டும். அந்த வார்த்தைகள் ஒரு குடும்பத்தையே உடைத்தது. தசரதன் மனவேதனையில் உடைந்தார். ராமா, நான் இதை சொல்ல முடியாது. ஆனா ராமர் கேட்டதும் அவர் ஒரு நொடிக்கும் தயங்கவில்லை. அப்பா சொன்னது என் தர்மம். அவர் ஒரு ராஜகுமாரன் இருந்தாலும் ஒரு சாதாரண மனிதன் போல அந்த வனவாசத்தை ஏற்றுக்கொண்டார். அந்த நேரத்தில் ஒரு பெரிய முடிவு எடுத்தாள் சீதா. நீங்க போற இடம் நான் வராம எப்படி? அது காதல் மட்டுமில்லை, வாழ்க்கை முழுவதும் உடன் நிற்கும் உறுதி. அவர்களுடன் இன்னொரு ஆன்மா சேர்ந்தது, லக்ஷ்மணன். அண்ணா இல்லாமல் நான் இல்லை. அப்படி 3 பேரும் ராஜமாளிகையை விட்டு காட்டை நோக்கி நடந்தார்கள். அந்த காட்சி, அயோத்தி மக்கள் எல்லாம் அழுதார்கள். எங்களுடைய ராஜா போகிறார். ஆனா ராமர் திரும்பி பார்க்கவில்லை. ஏன்னா அவர் மனசு உறுதியானது. அந்த வனவாசம் ஒரு தண்டனை இல்லை, ஒரு பயணம், ஒரு சோதனை, ஒரு தர்மத்தின் நிரூபணம். அந்த ஒரு முடிவு ராமரை ஒரு மனிதனில் இருந்து ஒரு மகாத்மாவாக மாற்றியது. சுகத்தில் நல்லவன் இருப்பது சுலபம், ஆனா துக்கத்தில் கூட தர்மத்தை பிடித்துக் கொள்வது, அதுதான் ராமர். ராவணன் வரலாறு. ஒரு கதையில் வில்லன் என்று சொல்லப்படும் ஒருவரை நாம் முழுமையாக புரிந்து கொண்டிருக்கிறோமா?
ராவணன் அவன் ஒரு அசுரன் மட்டுமில்ல, ஒரு பெரிய ஞானி, ஒரு பெரிய பக்தன். அவன் யாருடைய பக்தன் தெரியுமா? சிவபெருமான். அவன் சிவனை பற்றி பாடியவன். அவன் தபஸ் செய்தவன். அவன் பெற்ற வரங்கள் அவனை உலகத்தில் யாராலும் வெல்ல முடியாதவனாக மாற்றியது. அவன் கற்றவன், வேதங்கள் எல்லாம் தெரிந்தவன், ஒரு ராஜா, ஒரு போராளி, ஒரு இசைக்கலைஞன் கூட. ஆனா அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய குறை, அகம்பாவம். அந்த அகம்பாவம் அவனை மெதுவாக மாற்ற ஆரம்பித்தது. என்னை யாராலும் வெல்ல முடியாது. அந்த எண்ணம் அவனை தவறான பாதைக்கு இழுத்துச் சென்றது. அவன் உலகத்தை அடக்க ஆரம்பித்தான். தேவர்களையே சவால் செய்தான். ஒரு நேரத்தில் அவன் நல்லவன் இல்லை. அதிகாரம் அவனை கெடுத்தது. அதனால்தான் இந்த உலகத்தில் ஒரு சட்டம், எவ்வளவு பெரியவன் ஆனாலும் அகம்பாவம் வந்தால் அவன் வீழ்ச்சி நிச்சயம். அந்த வீழ்ச்சிக்கு காரணம் யார்? ராமரானா? இது ஒரு சாதாரண போராட்டம் இல்லை. நல்லவன் எதிராக கெட்டவன் மட்டும் இல்ல, ஒரு ஞானி தவறான பாதைக்கு சென்ற கதை. ராவணன் நமக்கு கற்றுக் கொடுப்பது, அறிவு இருந்தாலும் சக்தி இருந்தாலும் அகம்பாவம் வந்தால் அனைத்தும் வீணாகும். அதனால்தான் ராமாயணம் ஒரு கதை மட்டுமில்ல, ஒரு வாழ்க்கை பாடம். சீதை அபகரிப்பு. வனவாச வாழ்க்கை அமைதியாக போய்க் கொண்டிருந்தது. ராமர், சீதா, லக்ஷ்மணன் மூவரும் ஒரு எளிய வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்தார்கள். ஆனா அந்த அமைதிக்குள் ஒரு ஆபத்து மெதுவாக நெருங்கிக் கொண்டிருந்தது. ராவணன் அவன் பழிவாங்க நினைத்தான். அவன் மனதில் ஒரு தீய திட்டம். ஒரு நாள் ஒரு அழகான மான்காட்டில் தோன்றியது. அது சாதாரண மானில்லை, மாரீச்சன் எடுத்த மாயை வடிவம். அந்த மானை பார்த்த சீதை மகிழ்ச்சியுடன் சொன்னாள், அந்த மானை எனக்கு வேண்டும். ராமர் அதை பிடிக்க காட்டுக்குள் சென்றார். போகும் முன் லக்ஷ்மணனை பார்த்து சீதாவை கவனிக்க. சில நேரம் கழித்து ஒரு சத்தம் கேட்டது. லக்ஷ்மணா, காப்பாற்று. அது ராமரின் குரல் போல இருந்தது. சீதா பதறினாள். உன் அண்ணா ஆபத்தில் இருக்கிறார். ஆனா லக்ஷ்மணன் புரிந்து கொண்டான், இது ஒரு சதி. ஆனால் சீதாவின் வழியால் அவன் செல்ல வேண்டியதாகிவிட்டது. போகும் முன் அவன் ஒரு கோடு வரையிற்றான். இந்த கோட்டை தாண்டாதீர்கள். அந்த கோடு லக்ஷ்மண ரேகை. அந்த நேரத்தில் ஒரு சந்நியாசி போல ஒருவர் வந்தார். அவர் யார் தெரியுமா? ராவணன். அவன் வேஷம் போட்டிருந்தான். பிச்சை கொடுங்கள். சீதா அவரை மதித்து கோட்டை தாண்டி வந்தாள். அந்த ஒரு நொடியில் எல்லாம் மாறிவிட்டது. ராவணன் தனது உண்மையான உருவத்தை காட்டினான். சீதா அதிர்ச்சியில், ராமா. அவன் சீதையை வலுக்கட்டாயமாக எடுத்துச் சென்றான். அந்த காட்சி வானமே கண்ணீர் விட்டது போல. சீதா அழுதாள், உதவி கேட்டு கூப்பிட்டாள். ஆனால் அந்த குரல் காட்டில் மறைந்தது. ஒரு நொடியின் முடிவு ஒரு வாழ்க்கையை மாற்றும். அந்த நாள் ஒரு பெண் கடத்தப்பட்டாள். ஆனா அது ஒரு போரின் தொடக்கம். தர்மம் எதிராக அதர்மம். அனுமன் சேவை. சீதா கடத்தப்பட்ட பிறகு காடு அமைதியாக இல்லை. ராமர் மனம் உடைந்தது. அவர் தேடினார், அழைத்தார், சீதா, சீதா. ஆனா பதிலில்லை. அந்த நேரத்தில் ஒரு புதிய சக்தி இந்த கதையில் நுழைகிறது. அனுமன். அவன் ஒரு வானரன் மட்டுமில்லை, ஒரு பக்தன், ஒரு வீரன், ஒரு சேவகர். அவன் முதலில் ராமரை பார்த்த தருணம் அது ஒரு சந்திப்பு இல்லை, அது ஒரு இணைப்பு. அந்த ஒரு நொடியில் அனுமன் புரிந்து கொண்டான், இவர் என் எல்லாமே. அவன் தன் வாழ்க்கையை முழுவதும் ராமருக்கு அர்ப்பணித்தான். ராமர் அவனிடம் சொன்னார், சீதையை கண்டுபிடிக்க வேண்டும். அந்த ஒரு வேளை அனுமனுக்கு ஒரு கடமை மட்டுமில்லை, அது ஒரு பக்தியின் சோதனை. அவன் கடலை பார்த்தான், ஒரு பெரிய தடை. ஆனா அவன் மனதில் ஒரு நம்பிக்கை. ராமா. அந்த பெயரை சொன்னவுடன் அவன் பறந்தான், கடலை தாண்டினான், லங்கா நகரத்தை அடைந்தான். ராவணன் நாட்டில் அவன் ஒளிந்து கொண்டு தேடினான். இறுதியில் ஒரு மரத்தின் கீழ் சீதா. அவள் துன்பத்தில் இருந்தாள். ஆனா நம்பிக்கை விடவில்லை. அந்த நேரத்தில் அனுமன் மெதுவாக வந்து ராமர் அனுப்பினார். அந்த ஒரு வார்த்தை சீதாவின் மனசை நிம்மதியாக்கியது. அவன் ராமரின் மோதிரத்தை கொடுத்தான். அது ஒரு அடையாளம், ஒரு நம்பிக்கை. அதற்கு பிறகு அனுமன் தனது சக்தியை காட்டினான். லங்காவை எரித்தான். ஆனா அவன் செய்தது அழிவு இல்லை, அது ஒரு எச்சரிக்கை. அவன் திரும்பி வந்து ராமரிடம் சொன்னான், நான் சீதையை பார்த்துவிட்டேன். அந்த தருணம் ராமருக்கு ஒரு நம்பிக்கை. சக்தி இருந்தாலும் அழிவு இருந்தாலும் அதற்கும் மேலானது பக்தி. பக்தி. அதனால்தான் அனுமன் ஒரு சேவகர் மட்டுமில்ல, பக்தியின் உச்சம். இராமாயணப் போர் இது ஒரு சாதாரண போர் இல்லை. இது தர்மம் எதிராக அதர்மம். ஒரு பக்கம் அமைதி, நியாயம், தர்மம். ராமர்
மற்றொரு பக்கம் அகம்பாவம், அதிகாரம், அநியாயம், ராவணன். இந்த இரண்டு சக்திகளும் இப்போது நேருக்கு நேர் கடலை கடக்க ஒரு பாலம் கட்டில். அந்த பாலம் சேனை. அனுமன் தலைமையாமர் படை லங்காவை அடைந்தது. போர் ஆரம்பமானது. ஒரு பக்கம் வானரர்கள், மற்றொரு பக்கம் ராவணனின் அசுர சேனை. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய போராட்டம். பெரிய வீரர்கள் வீழ்ந்தார்கள். கும்பகர்ணன், இந்திரஜித் அவர்கள் சக்தி மிகுந்தவர்கள். ஆனா தர்மத்தின் முன் நிலைக்க முடியவில்லை. போரின் கடைசி நாள். அனைவரும் காத்திருந்த தருணம். ராமர் எதிராக ராவணன். இது ஒரு சாதாரண சண்டை இல்லை. இரண்டு யுகங்களின் மோதல். ராவணன் தனது முழு சக்தியையும் பயன்படுத்தினான். ராமர் அமைதியாக இருந்தார். இறுதியாக ஒரும்பு, தர்மத்தின் அம்பு, அது நேராக ராவணனை தாக்கியது. ராவணன் வீழ்ந்தான். அந்த தருணம் அதர்மம் வீழ்ந்தது, தர்மம் வென்றது. அந்த போர் முடிந்தது. ஆனா ஒரு பெரிய பாடம் விட்டுச் சென்றது. சக்தி இருந்தாலும் அதிகாரம் இருந்தாலும் தர்மம் இல்லையெனில் வெற்றி இல்லை. இறுதியில் ராமர் வென்றார். ஏன்னா அவர் உண்மையை பின்பற்றினார். ராமர் பட்டாபிஷேகம். போர் முடிந்தது. ராவணன் வீழ்ந்தான். அதர்மம் அழிந்தது, தர்மம் வென்றது. ஆனா ராமரின் மனதில் இன்னும் ஒரு ஆசை. அயோத்திக்கு திரும்ப வேண்டும். ராமர், சீதா, லக்ஷ்மணன் மீண்டும் தங்கள் நாட்டை நோக்கி பயணம் தொடங்கினார்கள். அயோத்தி நகரம் அவர்களை காத்திருந்தது. அந்த நாள் ஒரு திருவிழா போல. வீதிகள் அலங்கரிக்கப்பட்டது. மக்கள் மகிழ்ச்சியில் மூழ்கினார்கள். ராமர் வருகிறார். அந்த செய்தி அனைவரையும் உற்சாகப்படுத்தியது. அவர்களை வரவேற்க வந்தவர் பரதன். அவன் 14 வருடங்கள் ராமருக்காக காத்திருந்தான். ராமரை பார்த்தவுடனே அவன் கண்களில் கண்ணீர். அண்ணா. அந்த சந்திப்பு ஒரு சகோதர பாசத்தின் உச்சம். பின்னர் அந்த மகத்தான தருணம் வந்தது. பட்டாபிஷேகம். ராமர் அயோத்தி அரசனாக முடிசூட்டப்பட்டார். அந்த தருணத்தில் தேவர்கள் கூட ஆசீர்வதித்தார்கள். மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியில். இதுதான் நம்ம ராஜா. அந்த ஆட்சி, ராமராஜ்யம், அது ஒரு ராஜ்யம் மட்டுமில்லை. நியாயம் நிறைந்த வாழ்க்கை, சமநிலை நிறைந்த சமூகம். அந்த நாளிலிருந்து ராமர் ஒரு ராஜா மட்டுமில்லை, ஒரு முன்மாதிரி, ஒரு வழிகாட்டி. ஒரு மனிதன் பிறந்தான், அவன் வாழ்ந்தான். ஆனா ராமர் அவன் வாழ்ந்த விதம் ஒரு இதிகாசமாக மாறியது. அதனால்தான் இன்று வரை நாம் அவரை நினைக்கிறோம், நாம் அவரை வழிபடுகிறோம். இது ஒரு கதை இல்லை, இது வாழ்க்கைக்கு ஒரு வழி. ஜெய் ஸ்ரீராம். ராமாயணம். ஒரு குழந்தை பிறந்தது. அது ஒரு குடும்பத்தின் சந்தோஷம் மட்டுமில்லை, அது உலகத்தின் நம்பிக்கை. ஒரு இளைஞன் வளர்ந்தான். அவன் சக்தியால் இல்லை, தர்மத்தால் உயர்ந்தான். ஒரு ராஜகுமாரன் அரியணையை விட்டுவிட்டு காட்டுக்கு சென்றான். ஒரு கணவன் தன் மனைவிக்காக உலகத்தையே எதிர்த்தான். ஒரு நண்பன் ஒரு சேவகரை தனது உயிராக ஏற்றுக்கொண்டான். அனுமன் ஒரு போராளி, அகம்பாவத்தை அழித்தான். ராவணன் ஆனா. இந்த எல்லாவற்றையும் கடந்தும் ஒரு உண்மை மட்டும் நிலைத்தது. ராமர் அவர் ஒரு கடவுள் மட்டுமில்ல, எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த மனிதர். வாழ்க்கையில் சோதனை வரும், துன்பம் வரும், தோல்வி வரும். ஆனா தர்மத்தை விட்டுவிடாதே. ஏன்னா இறுதியில் தர்மம்தான் வெல்லும். அதனால்தான் 1000 ஆண்டுகள் கடந்தாலும் ராமர் பெயர் இன்னும் உயிரோடு இருக்கிறது. இது ஒரு கதை இல்லை, இது வாழ்க்கை, இது வழி, இது உண்மை. ஜெய் ஸ்ரீராம்.